நண்பர்களே, நீங்க Facebook பயன்படுத்தக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா Facebookல தெரியாம இந்த செட்டிங்ஸை நீங்க ஆன் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா ஆஃப் பண்ணிக்கோங்க. சோ அந்த செட்டிங்ஸ் என்ன, அது எதுக்காக அப்படிங்கிற எல்லா விவரங்களையும் வரக்கூடிய வீடியோல நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்க வாட்ச் பண்ணுங்க. அப்பதான் அதோட விஷயங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும், பயன் பெற முடியும், பலம் பெற முடியும். என் பேர் சையத், நீங்க பாக்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம ஒரு ஷூவோ இல்ல ஒரு ட்ரெஸ்ஸோ இல்ல எது வேணாலும் மொபைலோ எது வேணாலும் இருக்கட்டும், ஆன்லைன்ல நீங்க ஷாப்பிங் பண்றீங்க. ஷாப்பிங் பண்ணும்போது நீங்க என்னெல்லாம் சர்ச் பண்ணீங்களோ அது எல்லாமே நீங்க Facebook ஓபன் பண்ணும்போது அது விளம்பரமா டிஸ்ப்ளே பண்ணும். என்னடா நம்ம ஒரு இடத்துல ஒரு பொருளை நம்ம சர்ச் பண்ணோம், ஒரு சில ஐட்டங்களை நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம், அதுல ஒரு சில ப்ராடக்ட் எல்லாமே வந்து Facebookல எப்படிடா டிஸ்ப்ளே ஆகுது அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு இருக்கலாம். கண்டிப்பாங்க சந்தேகம் இருக்கணும். ஏன்னா Facebookல ஒரு முக்கியமான செட்டிங்ஸை நீங்க ஆன் பண்ணி வச்சிருப்பீங்க. அதாங்க நீங்க எங்கெல்லாம் என்னெல்லாம் பாத்தீங்களோ அது எல்லாமே நீங்க Facebookல பார்க்க முடியுது. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு சில அப்ளிகேஷன் ஒரு சில வெப்சைட் என்ன பண்றாங்கன்னா Facebookோட சாஃப்ட்வேர் டெவலப்பர் கிட்ட வந்து பயன்படுத்துறாங்க. அதனால என்ன பண்றாங்கன்னா அப்படியே அவங்களுக்கு வரக்கூடிய கஸ்டமர் அவங்க என்னெல்லாம் பாக்குறாங்க அவங்களுடைய தளங்கள்ல அது எல்லாத்தையுமே அப்படியே Facebook வந்து வித்துறாங்க, அதாவது சேல் பண்ணிடுறாங்க. நம்மளுடைய அனுமதியோட தான். ஏன்னா நம்ம போன்ல இந்த மாதிரி அப்ளிகேஷன் எல்லாம் பயன்படுத்துவோம்ல, பயன்படுத்தும் போது ஒரு சில ப்ராடக்ட் நம்ம சர்ச் பண்ணுவோம்ல, எல்லாத்துக்கும் நம்ம அனுமதி கொடுத்துருப்போம். சோ அதை அப்படியே அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. நம்ம என்னெல்லாம் சர்ச் பண்ணோமோ அது எல்லாத்தையும் அப்படியே Facebook ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. இது சம் பிசினஸ் ட்ரிக் அப்படின்னு சொல்லலாம். இது நமக்கு ஒரு பிரைவசி அப்படின்னு சொல்லலாம். சோ இதுக்காக Facebook என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த செட்டிங்ஸை நீங்க ஆஃப் பண்ணி வச்சிட்டாலே போதுமானது. நீங்க எந்த தளங்கள்ல என்ன பார்த்தாலும் சரி Facebookல நீங்க ஓபன் பண்ணி ஒரு சில விஷயங்களை பார்க்கும்போது இந்த மாதிரி பர்சனல் விஷயங்கள் வந்து Facebookல டிஸ்ப்ளே ஆகாது. சோ அதை எப்படி தடுக்கிறது வித்அவுட் வேஸ்டிங் டைம், வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். சரி நண்பர்களே, Facebookல ஒரு செட்டிங்ஸ் ஆன்ல இருந்தா கண்டிப்பா அதை ஆஃப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. இப்போ நம்ம என்ன பண்றோம், உங்க போன்ல இருக்கக்கூடிய Facebookை நீங்க ஓபன் பண்ணிக்கோங்க. நானும் என்னுடைய போன்ல இருக்கக்கூடிய Facebookை ஓபன் பண்றேன். ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் டாப் ரைட்ல ஒரு 3 லைன் இருக்கு, அதை நீங்க டேப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பேஜ் ஸ்க்ரால் பண்ணுங்க. இதுல செட்டிங்ஸ் அண்ட் பிரைவசி இருக்கும், அதை நீங்க டேப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் செட்டிங்ஸ் போங்க. போனதுக்கு அப்புறம் இதுல பாத்தீங்கன்னா நிறைய தலைப்புகள்ல ஒவ்வொரு பிரிவா கொடுத்திருப்பாங்க. இதுல நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு பகுதி என்னன்னு பாத்தீங்கன்னா யுவர் Facebook இன்ஃபர்மேஷன் இருக்கு பாத்தீங்களா, அந்த தலைப்புக்கு கீழே மூணாவது ஆஃப் Facebook ஆக்டிவிட்டி. சோ இதை வந்து நீங்க டேப் பண்ணி உள்ள போறீங்க. உள்ள போனதுக்கு அப்புறம் இதுல பாத்தீங்கன்னா மோர் ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்க டேப் பண்ணலாம். இல்ல டாப் ரைட்ல ஒரு 3 டாட் இருக்கு, அதை நீங்க டேப் பண்ணலாம். ரெண்டும் ஒன்று தான். இதுல மேனேஜ் ஃபியூச்சர் ஆக்டிவிட்டி இருக்கு பாத்தீங்களா, அதை நீங்க டேப் பண்ணுங்க. டேப் பண்ணும்போது இதுல பாத்தீங்கன்னா மேனேஜ் ஃபியூச்சர் ஆக்டிவிட்டி, இது எல்லாத்தையும் படிச்சு பாத்துக்கோங்க. இன் கேஸ் இதை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா 5 மினிட்ஸ் நீங்க ஸ்பெண்ட் பண்ணுங்க. கீழே வந்து மேனேஜ் ஃபியூச்சர் ஆக்டிவிட்டி, அதை நீங்க டேப் பண்ணுங்க. டேப் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இதுல ஃபியூச்சர் ஆஃப் Facebook ஆக்டிவிட்டி. சோ இந்த பகுதி ஆன்ல இருந்தா என்ன ஆகும்னா, நீங்க என்னெல்லாம் போயிட்டு ஆன்லைன்ல ஷாப்பிங் பண்றது, நீங்க எங்கெல்லாம் போயிட்டு ஆன்லைன் ஷாப்பிங் பண்றீங்க, என்னெல்லாம் சர்ச் பண்றீங்க, அது எல்லாத்தையும் நீங்க Facebookல பார்க்கலாம். ஒருவேளை Facebookோட SDK, அதாவது சாஃப்ட்வேர் டெவலப்பர் கிட்ட அவங்க பயன்படுத்தினாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி Facebook அவங்க சென்ட் பண்ணிடுவாங்க. சோ அதை தடுக்கிறதுக்கு நீங்க ஜஸ்ட் இதை ஆஃப் பண்ணிட்டு டர்ன் ஆஃப் பண்ணுங்க. டர்ன் ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி இதுல பாருங்க, டர்னிங் திஸ் ஆஃப் வில் டிஸ்கன்யூட், டர்னிங் திஸ் ஆஃப் வில் டிஸ்கனெக்ட் யுவர் ஃபியூச்சர் ஆக்டிவிட்டி. இட் மே டேக் 48 hours until it fully disconnect from your account அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு 4 விஷயங்களை கொடுத்துருக்காங்க, அதை நீங்க படிச்சு பாத்துங்க. இப்போ டர்ன் ஆஃப் பண்றோம், டர்ன் ஆஃப் பண்ணியாச்சு, அவ்வளவுதாங்க. இனி நீங்க எந்த தளங்கள்ல என்ன பார்த்தாலும் சரி, என்ன பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி, Facebookல இனி அந்த மாதிரி விளம்பரங்களை பார்க்க முடியாது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிப்பீங்க. சோ Facebookல இந்த செட்டிங்ஸ் கண்டிப்பா நீங்க ஆஃப் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும் நான் நம்புறேன். நீங்க வழக்கம் போல உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அப்படியே என்னோட சேனல் பத்தி உங்களுடைய கருத்துக்களை ஒரு 2 வரியாவது கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பருக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. அதே போல இந்த சேனலுக்கு நீங்க முதல் தடவை இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்குள்ள ஒரு அழகான சிவப்பு கலர் பட்டன் இருக்கு, அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், எனக்கு டெலிகிராம்ல ஒரு அக்கவுண்ட் இருக்கு. சோ அதுல நீங்க ஃபாலோ பண்ணி நினைச்சா கீழே வீடியோ கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க, கவலை இல்லை.